ஐயோ, பொய் பொய்யா பேசுறாங்கப்பா. ஐபிஎல் ஆரம்பமாச்சுனாலே கிரிக்கெட் ரசிகர்கள் குஷியாயிடுவாங்க. அதுவும் அவங்கள இன்னும் குஷிப்படுத்துற விஷயம் என்னன்னா, ஐபிஎல் ரசிகர்களுக்கு இலவச போக்குவரத்து பயணம் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே போன வருஷம் ஐபிஎல் டிக்கெட்டோடு வரும் ரசிகர்களுக்கு கட்டணமில்லா மெட்ரோ பயணம்னு அறிவிச்சிருந்தது சிஎஸ்கே நிர்வாகம். அப்படி இருக்க இந்த ஆண்டும் சென்னையில் நடைபெறும் ஐபிஎல் மேட்ச் பார்க்க வரவங்களுக்கு இலவச பேருந்து பயணம் அதுவும் அரசே ஏற்பாடு பண்ணுதுன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த செய்தியை குறிப்பிட்டு பள்ளிக்கு போகும் குழந்தைகளுக்கு இது போல பேருந்து பயணத்துல முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சா, கூலி வேலை செய்பவர்களுக்கு இலவசமா பயணம் செய்யலான்னு அரசு சொன்னிச்சா, ஆனா இப்படி அத்தியாவசியமா தேவைப்படும் மக்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொடுக்காத அரசு தனியார் நிறுவனம் நடத்தும் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக இப்படி இலவச பேருந்து பயணம் தருவதுதான் அரசோட லட்சணமா அப்படின்னு சரமாரியான கேள்வி எழுப்பிட்டு வராங்க. அதோட ஏன்பா 15,000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி கிரிக்கெட் பார்க்க வர ரசிகர்கள்ட்ட பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்க ஒரு 10 ரூபா கூடவா இருக்காது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டும் இருக்காங்க. இது வாஸ்தவமான கேள்விதான். ஆனா அரசு அப்படியெல்லாம் இல்லப்பா, நாங்க ஐபிஎல் ரசிகர்களுக்கு இலவசமா ஒன்றும் பேருந்து பயணம் கொடுக்கல, சிஎஸ்கே நிர்வாகம் தான் இந்த ரசிகர்களுக்கான டிக்கெட் செலவுகளுக்கு தேவையான தொகையை தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கு ஏற்கனவே செலுத்திட்டாங்க, அந்த அணி நிர்வாகம் தான் இதற்கான செலவை ஏத்துக்குது, ஆனா அரசு இந்த செலவை ஏத்துக்கலப்பா, இது தவறா தெரிவிக்கப்பட்ட தகவல் அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. ஆனா சிஎஸ்கே அணி தான் டிக்கெட் தொகையை கொடுக்குதுன்னா அரசு போக்குவரத்து கழகத்துக்கு அந்த நிர்வாகம் எவ்வளவு பணம் கொடுத்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம நெட்டிசன்கள் கிடுக்குப்பிடி கேள்வியா கேக்குறாங்க. அதோட இப்படி ரசிகர்களுக்கு இலவச பேருந்து பயணம்னு சொன்னதால அன்றாட பயணங்களை மேற்கொண்டு வரும் பள்ளி குழந்தைகளுக்கோ, கூலி வேலை செய்பவர்களுக்கோ, பணிகளுக்கு செல்லும் மக்களுக்கோ பேருந்துகள்ல அதிகமான கூட்டத்தினால கூடுதல் சிரமம் ஏற்படுது. அதுவும் இந்த ரசிகர்கள் ஏசி அல்லாத எந்த பேருந்துகள்ல வேணாலும் ஏறி பயணம் செய்யலான்னு சொன்னதும் இதனால எண்ணற்ற மக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. ஒரு விளையாட்டை பார்க்கறதுக்கு, அதுவும் தனியார் நிறுவனம் நடத்துற ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு அரசே இப்படி இலவச பயணத்தை ஊக்குவிச்சா தினமும் கஷ்டப்பட்டு உழைக்கும் மக்களுக்கு பேருந்துல இடம் இல்லைன்னா அரசு நிர்வாகம் எப்படி இயங்குதுன்னு பாருங்கன்னு கடும் விமர்சனங்களும் கேள்விகளும் வச்சுட்டு வராங்க நம்ம இணையவாசிகள். அதுக்கு அரசு என்ன பதில் சொல்ல போகுதுன்னு பார்க்கலாம்.